அனைவருக்கும் வணக்கம். ஒரு கோட்டை அழிக்காம எப்படி சின்னதாக்குவீங்க? சிம்பிள். அந்த கோட்டுக்கு பக்கத்துல இன்னொரு பெரிய கோடை போட்டா ஆட்டோமேட்டிக்கா இந்த கோடு சின்ன கோடா மாறிடும். அதானே? எக்ஸாக்டா இதே செயலைத்தான் அண்ணன் சீமான் அவர்களும் செஞ்சிருக்கிறாரு. கடந்த 3ஆம் தேதி அண்ணன் சீமானோட தலைமையில பெரியாரை போற்றுவோம் என்ற பெயரில் மிகப்பெரிய பொதுக்கூட்டம் ஒண்ணு நடந்துச்சு. அதுல ஈவேரா எங்களுக்கு பெரியார் கிடையாது, எங்களுடைய மொழிக்காகவும் இனத்திற்காகவும் போராடிய உழைத்த அத்தனை பேருமே எங்களுக்கு பெரியார் தான், சொந்த பெரியார் 1000 பேர் இருக்க எங்கிருந்தோ வந்த பெரியார் எங்களுக்கு எதற்கு அப்படின்னு சிறப்பான ஒரு பேச்சை பேசினாரு. பல கேள்விகளையும் முன் வச்சாரு. இப்ப அந்த கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல போறேன் அப்படின்னு ஒருத்தர் கிளம்பி வந்தாரு. யாரு? நம்ம ஐயா சுபவீரபாண்டியன். அண்ணன் சீமான் அவர்கள் எந்த இடத்துல கூட்டம் போட்டாரோ அதே இடத்துல கூட்டம் போட்டு பெரியார் ஒருவர் தான் பெரியார் அப்படின்னு பேசி இருக்கிறாரு. பேசினாரு அப்படின்னு சொல்றதை விட கதர்னாரு அப்படின்னு சொன்னா ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஐயா பேசி முடிக்கிற வரைக்கும் கூட்டத்தை காட்டவே இல்லை. கடைசியா தான் கேமராவை கூட்டத்தை நோக்கி திருப்பினாங்க. அங்க பாருங்க, மொத்தமா 100 பேரு கூட இல்ல. பல நாற்காலிகள் காலியாத்தான் இருந்துச்சு. இவ்வளவுதான் இன்றைக்கு ஈவேராவிற்கு தமிழ்நாட்டில் இருக்கும் மரியாதையும் வரவேற்போம். சரி, அதை விடுவோம். ஐயாவோட பேச்சுக்கு வருவோம். ஐயா ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அந்த மேடையில பேசி இருந்தாரு. பேசினாரு அப்படின்னு சொல்றதை விட அழுது புலம்பினாரு. சீமானை ஈவேராவை விமர்சிக்க வேண்டாம் என்று நாங்கள் யாரும் சொல்லவில்லை, அவர் தாராளமாக விமர்சிக்கட்டும், ஆனால் அவர் அவதூறாக பேசுகிறார் அப்படின்னு ஐயா சொன்னாரு. அப்படி என்ன அண்ணன் சீமான் அவர்கள் அவதூறா பேசிட்டாரு? அவர் எங்களை திராவிட பன்றிகள் அப்படின்னு சொல்லிட்டாரு, தூர இருந்து குலைக்கும் நாய்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு, நாங்கள் பெரிதும் மதித்து போற்றுகின்ற எங்கள் கருணாநிதியை திருவாரூர் திருடன்னு சொல்லிட்டாரு, இதெல்லாம் அவதூறு இல்லையா அப்படின்னு ஐயா அழாத குறையா பேசினாரு. இப்ப நாம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, சீமான் அண்ணன் அவதூறா பேசிட்டாரு அப்படின்னு புலம்புற ஐயா சுபவீரபாண்டியன் அவர்களே, உங்களுடைய சக திராவிட தோழர்கள் கடந்த வாரம் அண்ணன் சீமான் அவர்களையும் அவருடைய தாயாரை பற்றியும் அவருடைய மனைவியை பற்றியும் அவருடைய குடும்பத்தை பற்றியும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியும் எவ்வளவு அவதூறாகவும் ஆபாசமாகவும் பேசினாங்க. அது எல்லாம் மறந்து போச்சா? சொல்லுங்க ஐயா. மரியாதை என்பது ஒரு வழி பாதை அல்ல, அது கொடுத்து வாங்க வேண்டிய பண்பாடு. நீங்க எந்த மொழியில பேசுறீங்களோ அந்த மொழியில தான் உங்களுக்கு பதிலடி கொடுக்கப்படும். சரி, அதையெல்லாம் விடுவோம். உங்களையெல்லாம் அண்ணன் சீமான் அவர்கள் எதற்காக திராவிட பன்றிகள் அப்படின்னு சொன்னாரு? அதற்கான விளக்கத்தை இந்த காணொளியோட இறுதியில நான் தெளிவா சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஐயா சுபவீரபாண்டியன் அவர்கள் முன்வைத்த கேள்விகளுக்கெல்லாம் பதில சொல்லிடலாமா? ஐயா சுபவீரபாண்டியன் கேட்கிறாரு, திராவிடத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் பன்றிகள் அப்படின்னா தாத்தா அயோத்திதாச பண்டிதர், தாத்தா ரெட்டமலை சீனிவாசன், தமிழ்த்தென்றல் திருவிகா, மொழி ஞாயிறு தேவனேய பாவானார், இவங்க எல்லாம் யாரு? இவங்களும் பன்றிகளா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா திராவிடம் என்கின்ற சொல்லை தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் முதல் முறையாக பயன்படுத்தியவர் நம்ம தாத்தா அயோத்திதாச பண்டிதர் தான். அடுத்தபடியாக திராவிடர் என்ற பெயரிலேயே ஒரு அமைப்பை துவங்கி வெற்றிகரமாக நடத்தியவர் நம்ம தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் தான். 1948 காலகட்டத்தில் திராவிட நாட்டின் பிரிவினையை ஆதரித்து திராவிட நாட்டு படத்தை திறந்து வைத்து அந்த திராவிட நாட்டின் பிரிவினைக்காக போராடி கொண்டிருந்த எங்கள் ஐயா ஈவேராவை போற்றி புகழ்ந்து பேசியது தமிழ்த்தென்றல் திருவிகா தான். அடுத்தபடியாக மொழி ஞாயிறு என்று போற்றப்படுகின்ற ஐயா தேவனேய பாவானாருக்கு திராவிட மொழி நூல் ஞாயிறு என்ற பட்டத்தை கொடுத்தது எங்க ஐயா ஈவேரா தான். தேவனேய பாவானாரும் அந்த பட்டத்தை ஏத்துக்கிட்டாரு. ஆக திராவிடத்தை ஏற்றுக்கொண்ட அயோத்திதாச பண்டிதர், தாத்தா ரெட்டமலை சீனிவாசன், திருவிகா, தேவனேய பாவானார், இவங்க எல்லாரும் பன்றிகளா? இவங்க எல்லாரையும் பன்றிகள் அப்படின்னு சொல்லி சீமான் இழிவுபடுத்துறாரா அப்படின்னு கேட்கிறாரு. அப்படியே ட்விஸ்ட் பண்ணி வர்றாராம். ட்விஸ்ட் பாத்தீங்களா? உங்கள் சமூகத்தை சேர்ந்த தலைவர்களையும் அறிஞர்களையும் பன்றிகள் அப்படின்னு சொல்லி சீமான் இழிவுபடுத்திட்டாருன்னு
ஆதி தமிழ்குடி மக்களை அண்ணன் சீமானுக்கு எதிராக திருப்பி விட்டாராம். இதுக்கு பேர் என்ன? திராவிடியா தனம். சொந்த இனத்தை சேர்ந்த மக்களுக்குள்ளேயே சண்டை மூட்டி விடுற பண்ணி வேலை. திராவிடத்தை ஏற்றுக்கொண்ட எல்லாரையுமே அண்ணன் சீமான் அவர்கள் பன்றிகள் அப்படின்னு சொன்னாரான்னு கேட்டா அதான் கிடையாது. இதற்குள்ள சில நுட்பமான வேறுபாடுகள் இருக்கு. அதை தெளிவா நாம புரிஞ்சுக்கணும். இப்ப திராவிடம் என்கின்ற முகமூடியை பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய உண்மையான இன அடையாளத்தையும் மொழி அடையாளத்தையும் மறைத்து கொண்டு தமிழர்களை ஏமாற்றி அவர்களுக்கு சேர வேண்டிய உரிமைகள், அவர்களுக்கு சேர வேண்டிய ஆட்சி அதிகாரங்கள் இதையெல்லாம் பறித்து கொண்டு யார் யாரெல்லாம் தமிழ்நாட்டின் வளங்களை எல்லாம் சுரண்டி கொடுக்கிறார்களோ அந்த ஆதிக்க எண்ணம் கொண்ட பிற மொழியாளர்களைத்தான் அண்ணன் சீமான் அவர்கள் திராவிட பன்றிகள் அப்படின்னு சொன்னாரு. தெளிவா புரிஞ்சுதா? சரி, நான் இன்னும் கூட தெளிவா விளக்கி சொல்றேன். இப்ப சுப வீரபாண்டியன் சொல்ற மாதிரி நம்ம தாத்தா அயோத்திதாச பண்டிதர் தான் திராவிடம் என்கின்ற சொல்லை தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் முதல் முறையாக பயன்படுத்திய நபர். ஆனா எந்த பொருள்ல பயன்படுத்தினாரு அதையும் சேர்த்து பேசணும்ல, அதையும் சேர்த்து நேற்றைய மேடையில சொல்லி இருக்கணும்ல. அதுதானே அறிவு நாணயம். அந்த அறிவு நாணயம் என்பது சுப வீரபாண்டியனுக்கு துளி கூட கிடையாது. அறகுறையா எதையாச்சும் சொல்லி மக்களை குழப்ப வேண்டியது. உண்மை என்ன அப்படின்னா 1882 ரெவரண்ட் ஜான் ரத்தினம் என்பவரோடு இணைந்து தாத்தா அயோத்திதாச பண்டிதர் தொடங்கிய இயக்கம் தான் திராவிடர் கழகம். இதுதான் திராவிடம் என்கின்ற பெயரில் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட முதல் இயக்கம். ஏறக்குறைய 60 ஆண்டுகள் கழித்து ஈவேராவும் அண்ணாதுரையும் 1944 தொடங்கியது இரண்டாவது திராவிடர் கழகம். அதையும் கூட அவங்க புதுசா தொடங்கல. ஏற்கனவே இருந்த நீதி கட்சியோட பெயரை திராவிடர் கழகம் அப்படின்னு பெயர் மாற்றம் தான் செஞ்சாங்க. அந்த பெயரையும் நம்முடைய தாத்தா அயோத்திதாச பண்டிதர்கிட்ட இருந்து காப்பி தான் அடிச்சு வச்சாங்க. காப்பி கேட்டு வேலை. தங்களுடைய வாழ்நாள் முழுக்க இந்த திராவிட தலைவர்கள் செஞ்சது காப்பி கேட்டு வேலை மட்டும்தான். அடுத்தபடியாக 1885 திராவிட பாண்டியன் அப்படிங்கிற ஒரு இதழையும் நம்ம தாத்தா அயோத்திதாச பண்டிதர் தொடங்கினாரு. அடுத்தபடியாக 1890 ஆதி திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பையும் தொடங்கினார். அடுத்த ஆண்டு 1891 முதல் ஆதி திராவிட மாநாட்டையும் நடத்தி முடிச்சாரு. ஆக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் முதல் முறையாக திராவிடம் என்கின்ற சொல்லை பயன்படுத்தி ஒரு அமைப்பை தொடங்கியது, பத்திரிகையை தொடங்கியது நம்ம ஐயா நம்ம தாத்தா அயோத்திதாச பண்டிதர் தான். அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா அந்த சொல்ல எப்படி பயன்படுத்தினாரு, எந்த பொருள்ல பயன்படுத்தினாரு? நம்ம தாத்தா இந்த திராவிடம் என்கின்ற சொல்லை நாங்கள் எல்லோரும் ஆரியர்களுக்கு முற்பட்ட இந்த நாட்டை சேர்ந்த பூர்வக்குடி மக்கள் என்ற பொருள்ல பயன்படுத்தினாரு. தெளிவா புரிஞ்சுதா? ஆனா ஈவேராவும் அவருடைய அடிப்பொடிகளும் இந்த சொல்லை அப்படி பயன்படுத்தவில்லை. ஈவேரா திராவிடம் என்கின்ற சொல்லை தன்னுடைய இன அடையாளத்தையும் மொழி அடையாளத்தையும் மறைத்துக் கொள்வதற்காகத்தான் பயன்படுத்தினாரு. அதற்கு என்னால பல எடுத்துக்காட்டுகளை முன்வைக்க முடியும். ஒண்ணா பார்க்கலாம். இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போற பல எடுத்துக்காட்டுகள் ஏற்கனவே நான் உங்ககிட்ட பல காணொளிகள்ல சொன்னதுதான். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஐயா சுப வீரபாண்டியனுக்காக அதையெல்லாம் மறுபடியும் மொத்தமா தொகுத்து சொல்றேன். நீங்களும் கூட கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள். சரியா? 1938 தமிழ்நாட்டில் முதல் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் நடந்துச்சு. அந்த போராட்டத்துல தமிழ் மொழியை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் அல்லாமல் தன்னுடைய காங்கிரஸ் எதிர்ப்பிற்காக மட்டுமே அந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு கைதாகி பெல்லாரி சிறையில் அடைக்கப்பட்டவர் தான் ஐயா ஈ.வே. ராமசாமி. பெல்லாரி சிறையில இருந்த போதே அவரு நீதி கட்சியின் தலைவரா ஆக்கப்பட்டாரு. சிறையில இருந்து வெளியே வந்த போது நீதி கட்சியின் தலைவராத்தான் வெளியே வந்தாரு. இப்ப இவர் சிறையில இருந்த போது களத்தில் இந்தி திணிப்பை எதிர்த்து போராடி கொண்டிருந்த தமிழ் தலைவர்கள், தமிழ் அறிஞர்கள், புலவர்கள், தமிழ் போராளிகள் இவங்களால மிக தீவிரமாக முன்வைக்கப்பட்ட, மிக வீரியமாக முன்வைக்கப்பட்ட தமிழர்களின் உரிமை முழக்கம்தான் தமிழ்நாடு தமிழருக்கே அப்படிங்கிற முழக்கம். தெளிவா புரியுதா? இந்த முழக்கத்தை ஈவேரா பிற்காலத்துல சரியா 1939 திராவிட நாடு திராவிடருக்கே அப்படின்னு மாத்திட்டாரு.
யாரை கேட்டு மாத்தினாரு? முதல்ல இந்த முழக்கத்தை மாற்றும் உரிமையை ஐயா ஈவேரா அவர்களுக்கு யார் கொடுத்தது? சரி, அது போகட்டும். யாரை கேட்டு மாத்தினாரு? ஏன் மாத்தினாரு? யாருக்காக மாத்தினாரு? இந்த கேள்விகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கேள்விகளுக்கான பதிலை நான் சொல்லல, திராவிட இயக்க வரலாற்று ஆய்வாளரான ஐயா வாலாசா வல்லவன் அவர்கள் எழுதிய திராவிட தமிழ் தேசியம் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்தே படிச்சு காட்டுறேன். என்னுடைய சொந்த கருத்துக்கள் எதுவுமே இதுல இல்லை. இந்த புத்தகத்தோட பக்கம் 18 மற்றும் 19 என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெரியார் சிறையில் இருந்து வெளிவந்த பிறகு, பெல்லாரி சிறையில இருந்து வெளிவந்த பிறகு நீதி கட்சியின் செயற்குழு கூட்டம் அண்ணாமலை செட்டியாரின் அடையார் பேலஸ் என்று சொல்லப்படுகின்ற பங்களாவில் நடந்தது. ஆச்சா, என்னைக்கு நடந்துச்சு? 23/10/1939 நடந்த அந்த செயற்குழு கூட்டத்தில் நீதி கட்சியில் இருந்த ஆந்திரர்கள், கேரளர்கள், கன்னடர்கள் அனைவரும் பெரியாரை பார்த்து சொன்னார்கள், முன்பு நீங்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம், இப்பொழுது நீதி கட்சிக்கு தலைவராகிவிட்டீர்கள், இப்போது நீங்கள் எங்களுக்கும் தலைவர், நீங்கள் தமிழ்நாடு தமிழருக்கே என்றால் நாங்கள் எல்லாம் எங்கே போவது என்று செயற்குழு கூட்டத்தில் கேள்வி எழுப்பினர். செயற்குழுவில் முடிவெடுத்ததன்படி பெரியார் திராவிட நாடு திராவிடருக்கே என்று 17/12/1939 குடியரசு இதழில் தலையங்கம் எழுதினார். சோ நாம கேட்ட 3 கேள்விக்கும் பதில் கிடைத்து விட்டது. நீதி கட்சியில் இருந்த பிற மொழியாளர்கள் கேட்டதற்காக, அந்த பிற மொழியாளர்களின் அரசியல் நலனிற்காக தமிழர்களால் முன்வைக்கப்பட்ட தமிழர்களின் உரிமை முழக்கமான தமிழ்நாடு தமிழருக்கே என்பதை எப்படி மாத்தினாரு? திராவிட நாடு திராவிடருக்கே அப்படின்னு ஈவேரா மாத்திட்டாரு. ஈவேரா மட்டும் நியாயமான மனுஷனா இருந்திருந்தா, அவருக்கு உண்மையாகவே தமிழர்கள் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் பற்றும் பாசமும் இருந்திருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? ஏன்பா ஆந்திராக்காரா, உனக்கு என்னப்பா, நீதான் 1911 இருந்தே தனி மொழி வாரி ஆந்திர மாநிலம் கேட்டு போராடிக்கிட்டு இருக்கிறியே, மூட்டை முடிச்ச எல்லாம் கட்டிக்கிட்டு நீ அங்க போ அப்படின்னு சொல்லி இருக்கணும். இப்படித்தான் கன்னடர்கள் கிட்டையும் சொல்லி இருக்கணும், மலையாளிகள் கிட்டையும் சொல்லி இருக்கணும். ஏன்பா, இது தமிழ்நாடு, இது தமிழர்களுக்கான நாடு, இங்க தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு தான் முழக்கம் போட முடியும், உங்களுக்காக அந்த முழக்கத்தை மாற்ற முடியாது அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொல்லி இருக்கணும். அப்படி சொல்லி இருந்தா மட்டும்தான் ஈவேராவிற்கு தமிழர் தலைவர் என்று சொல்லும் தகுதி கிடைத்திருக்கும். ஆனா இவரு பிறமொழியாளர்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டதுக்காக தமிழர்களோட உரிமை முழக்கத்தை மாற்றி தென்னிந்திய மக்களை எல்லாம் பொதுவாக குறிக்கின்ற திராவிடம் என்கின்ற சொல்லை பயன்படுத்தி திராவிட நாடு திராவிடருக்கே அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை முன் வச்சாரு. இங்க ஆரம்பிச்சது எல்லா பிரச்சனையும். அன்னைக்கு ஏமாந்த தமிழன் தான் இன்னைக்கு வரைக்கும் ஏமாந்துகிட்டே இருக்கிறான். சரி, பெரியார் ஏன் இந்த முழக்கத்தை மாத்தணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கு. அதையும் நான் சொல்லல, பாவலரேறு ஐயா பெருஞ்சித்திரனார் அவர்கள் பெரியாரை பற்றி எழுதிய ஒரு கட்டுரையில குறிப்பிட்டு இருக்கிறார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் கட்டுரை தொகுப்பு, இந்த புத்தகத்தோட 30வது பக்கத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, திருவிக அவர்கள் கூறியதாக ஒரு நிகழ்ச்சி சொல்லப்படுகிறது. ஒரு கால் தமிழ் அறிஞர் பாவே மாணிக்கம் நாயகர், நாயக்கர் கிடையாது நாயகர், தமிழ் அறிஞர் பாவே மாணிக்கம் நாயகர், திருவிக, ஈவேரா மூவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்களாம். அக்கால் திருவிக இவரிடம், ஏனையா திராவிட நாடு திராவிடருக்கே என்று கூறுகிறீர்களே, அதை விட்டு தமிழ்நாடு தமிழருக்கே என்று கூறினால் நாங்களும் உங்களோடு இணைந்து கொள்வோமே என்று கூறினாராம். அப்போது பாவே மாணிக்கம் நாயகர் அவர்களும் திருவிக கருத்தே சரி என்று கூறினாராம். சிறிது நேரம் கழித்து திருவிக எழுந்து போய் மீண்டும் வந்தாராம். அவர் வருவதற்குள் ஈவேரா பாவே மாணிக்கம் நாயகர் அவர்களிடம், ஏனையா நீங்களும் அவரோடு சேர்ந்து கொண்டு தமிழ்நாடு தமிழருக்கே என்று கூப்பாடு போட சொல்கிறீர்களே, அப்படியே தமிழ்நாடு கிடைத்தால் அதில் உங்களுக்கும் எனக்கும் எப்படி ஐயா இடம் இருக்கும்? முதலில் நம்ம என்றோ தெலுங்கு நாட்டிற்கும் கன்னட நாட்டிற்கும் ஓட சொல்வார்கள், இது தெரியாமல் நீங்களும் பேசுகிறீர்களே என்று கூறினாராம். பாவே மாணிக்கம் நாயகரும் உண்மையான தமிழ் தொண்டரானதால் அதை பற்றி ஒன்றும் கருத்து கூறவில்லையாம். எப்பா, இதையெல்லாம் நான் சொல்லலப்பா, பாவலரேறு ஐயா பெருஞ்சித்திரனார் அவர்கள் பெரியாரை பற்றி எழுதிய
கட்டுரையில சொல்லியிருக்கிறாரு. அப்ப பெரியாருக்கும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்திருக்கு. தமிழ்நாடு மட்டும் தனியா கிடைச்சிட்டா, இல்லைன்னா தமிழ்நாடு மட்டும் மொழிவாரி மாநிலமா பிரிஞ்சிட்டா அதுல தெலுங்கர்களுக்கும் கன்னடர்களுக்கும் இடம் இருக்காது, அவங்களோட ஆதிக்கத்திற்கு இடம் இருக்காது அப்படின்னு நல்லா தெரிஞ்சதுனால தான் நீதி கட்சியில் இருந்த பிற மொழியாளர்கள் கேட்டுக்கிட்டதுக்காக தமிழ்நாடு தமிழருக்கே அப்படிங்கிற முழக்கத்தை திராவிட நாடு திராவிடருக்கே அப்படின்னு மாத்திட்டாரு. சரி, அடுத்ததாக பெரியார் ஈவேரா சிந்தனைகள் தொகுதி 3 அரசியல் 2 பதிப்பாசிரியர் ஐயா வே ஆணைமுத்து. இந்த புத்தகத்தோட பக்கம் 1756. அதுல ஈவேராவே என்ன சொல்றாரு பாருங்க. தெலுங்கர் கன்னடியர் மலையாளிகளை தமிழர்களாக்க வேண்டுமானால் திராவிடர் என்று சொல்லித்தான் ஆக்க முடியும். திராவிடமே தமிழ், தமிழே திராவிடம் என்னும் புத்துணர்ச்சியை திராவிட மக்கள் பெறுவார்களாக. மொழி ஆராய்ச்சி 1948 வள்ளுவர் பதிப்பகம். தெரியாமத்தான் கேட்கிறேன், நான் எதுக்காக தெலுங்கர்களையும் கன்னடியர்களையும் மலையாளிகளையும் தமிழர்களாக்கணும்? அவனோட மொழி அடையாளத்தோட இன அடையாளத்தோட இருந்துட்டு போகட்டுமே, அவனை எதுக்காக நான் இன மாற்றம் செய்யணும்? ஈவேரா இந்த கருத்தை எப்ப பேசினாரு அப்படிங்கிற காலத்தோட பொருத்தி பார்த்தாதான் இதை நம்மளால முழுசா புரிஞ்சுக்க முடியும். ஈவேரா இந்த கருத்தை சொன்னது 1948. அதாவது தமிழர்கள் எல்லாம் தமிழ்நாட்டை தனி நாடாக பிரிக்க வேண்டும், இல்லைன்னா முழு சுயாட்சி பெற்ற மொழிவாரி மாநிலமாக தமிழ்நாட்டை பிரிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டு போராடிக்கிட்டு இருந்த போது ஈவேரா மட்டும் எந்த ஒரு தேசிய இனத்திற்கும் பயன்படாத, ஓட்ட காலனா அளவிற்கு கூட பயன்படாத திராவிட நாட்டை கேட்டு போராடிக்கிட்டு இருந்தார். அந்த திராவிட நாட்டுக்குள்ள ஆந்திராவோட சில பகுதிகளும் கர்நாடகாவோட சில பகுதிகளும் கேரளாவோட சில பகுதிகளும் இருந்துச்சு. அப்ப அந்தந்த மாநிலத்தை சேர்ந்த மக்களும் தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில வந்து ஆதிக்கம் செலுத்தினாங்க, அரசியல்ல ஈடுபட்டாங்க. இப்ப அவங்களோட ஆதிக்கத்திற்கும் அரசியலுக்கும் எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு முழக்கத்தை முன்வைக்கணும். அதுதான் திராவிட நாடு திராவிடருக்கே, தனி திராவிட நாடு கோரிக்கை அப்படிங்கிறது எல்லாம். சரி, இதையெல்லாம் கேட்டுட்டா போதுமா? இந்த மக்களை எல்லாம் எப்படி மாத்துறது? குறிப்பா ஐயா ஈவேரா கேட்ட இந்த திராவிட நாட்டுக்குள்ள பெரும் பகுதி, முழு பகுதி தமிழ்நாடு இருந்துச்சு. அப்ப தமிழ்நாடு பெரும் பகுதியாக இருக்கின்ற இந்த திராவிட நாட்டுக்குள்ள ஆந்திரர்கள் கன்னடர்கள் மலையாளிகள் எல்லாம் அரசியல்ல ஆதிக்கம் செலுத்தினா அங்க தமிழர்களுக்கு கோபம் வருமா வராதா? அவங்க கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்களா? அவங்க கேள்வியே கேட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் தமிழர்களோட இன அடையாளத்தை மொத்தமா அழிக்கிற மாதிரி திராவிடம் அப்படிங்கிற ஒண்ணு கொண்டு வந்து முன்னாடி வச்சாரு. ஏன்பா எல்லாரையும் இனம் மாத்திரலாம்பா, ஆனா அதை தமிழர் அப்படின்னு சொல்லி மாத்த முடியாது, திராவிடர் அப்படின்னு சொல்லி மாத்திக்கலான்னு இந்த கருத்தை பேசினாரு. தெளிவா புரியுதா? ரைட். அடுத்ததாக பெரியார் ஈவேரா சிந்தனைகள் தொகுதி 2 இயக்கங்கள் 1 பதிப்பாசிரியர் வே ஆணைமுத்து. சரியா? இந்த புத்தகத்தோட பக்கம் 898. இத பல தடவை நானே உங்ககிட்ட சொல்லி இருக்கிறேன். திராவிட சமுதாயம் என்று நம்மை கூறிக்கொள்ளவே கஷ்டமாய் இருக்கும் போது தமிழர் என்று எல்லோரையும் ஒற்றுமையாக்க முயற்சி எடுத்தால் கஷ்டங்கள் அதிகமாகும். இங்கேயே பாருங்கள், கண்ணப்பர் தெலுங்கர், நான் கன்னடியன், தோழர் அண்ணாதுரை தமிழர், இனி எங்களுக்குள் 1000 சாதி பிரிவுகள். இன்னைக்கு தமிழ் தேசியவாதிகளை பார்த்து இந்த திருட்டு திராவிடர்கள் அடிக்கடி ஒரு கேள்வியை கேட்பாங்க. எந்த லேப்ல டெஸ்ட் எடுத்து பெரியார கன்னடர்னு சொல்றீங்க, கருணாநிதிய தெலுங்கர்னு சொல்றீங்க அப்படின்னு எல்லாம் கொச்சையா கேள்வி கேட்பாங்க. அதே கேள்வியை நான் திருப்பி கேட்கிறேன். ஈவேரா எந்த லேப்ல டெஸ்ட் எடுத்து கண்ணப்பர தெலுங்கர்னு சொன்னாரு, அண்ணாதுரைய தமிழர்னு சொன்னாரு, தன்னை கன்னடன் அப்படின்னு சொன்னாரு? எந்த லேப்ல டெஸ்ட் எடுத்தாரு? ஈவேரா எந்த லேப்ல டெஸ்ட் எடுத்தாரோ அதே லேப்ல தான் நாங்களும் டெஸ்ட் எடுத்தோம். சரியா? மேற்கொண்டு படிக்கிறேன். இனி எங்களுக்குள் 1000 சாதி பிரிவுகள். என்னை பொறுத்தவரையில் நான் தமிழன் என சொல்லிக்கொள்ள ஒப்புகிறேன். நாம ஆள் மாறாட்டம் கேள்விப்பட்டு இருப்போம், இன மாறாட்டம் கேள்விப்பட்டு இருக்கிறீங்களா? அதுதான் இது. அது எப்படி? அது நாளைக்கே நான் ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் கேரளாவுக்கும் போயிட்டு இன்னிலிருந்து நான் தெலுங்கனா மாறிட்டேன், கன்னடனா மாறிட்டேன், மலையாளியா மாறிட்டேன் அப்படின்னா என்னை அப்படியே அந்த மாநில மக்கள் ஏத்துக்குவாங்களா? இவன் யாரா, அவன் பைத்தியம் அப்படின்னு சொல்லி மென்டல் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துருவாங்க. கரெக்டா? ஆனா ஈவேரா அவர்கள் இந்த கருத்தை பேசிய போது தமிழர்கள் நாம் அவரை எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்கவே இல்லை, அமைதியா வாயை மூடிக்கிட்டு இருந்துட்டோம். அது எப்படிங்கய்யா நீங்க இனம் மாற முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி, இந்த ஒத்த கேள்வியை கேட்டு இருந்தா
இன்னைக்கு நாம இவ்வளவு கத்திக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே வந்திருக்காது. சரி, ஆனது ஆச்சு, போனது போச்சு. மேற்கொண்டு படிக்கிறேன். என்னை பொறுத்தவரை நான் தமிழன் என சொல்லிக்கொள்ள ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் எல்லா கன்னடியர்களும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள், தெலுங்கர்களும் அப்படியே. அதனால என்ன செய்யணும்? எனவே திராவிட சமுதாயத்தின் அங்கத்தினர்கள் நாம் நம் நாடு திராவிட நாடு என்று வரையறுத்துக் கொள்வதில் இவர்களுக்கு ஆட்சேபனை இருக்காது. ஆமா, இருக்காது. ஏன்னா அழியிறது தமிழ்நாட்டோட அடையாளம், தமிழர்களோட அடையாளம். இதுல தெலுங்கர்களுக்கும் கன்னடியர்களுக்கும் மலையாளிகளுக்கும் என்ன கவலை இருக்க போகுது? அதனால அவங்க ஆட்சேபனை தெரிவிக்க மாட்டாங்க, அது நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சோ இதுக்கு மேலையும் விளக்கம் தேவையா? கன்னடர்களும் தெலுங்கர்களும் தங்களுடைய அடையாளத்தை மறைச்சிக்கணும் அப்படின்னா அதுக்கு திராவிடம் என்கின்ற அடையாளம் தான் வசதியா இருக்கும்னு யார் சொல்றது? ஈவேரா சொல்றாரு. சரி, கடைசிக்கும் கடைசியா இன்னும் ஒரே ஒரு ஆதாரத்தை மட்டும் நாம பார்த்துருவோம். இதே புத்தகத்துல 938வது பக்கத்துல ஐயா ஈவேராவே சொல்றாரு, சூத்திரர்கள் என்று சொன்னால் திராவிடர்கள் ஆகிய முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், வைசியர்கள், சத்திரியர்கள், வேளாளர்கள். அடுத்துதான் ரொம்ப முக்கியம், கவனியுங்க. வைசியர்கள், சத்திரியர்கள், வேளாளர்கள், நாயுடுக்கள், கம்மவார், ஆந்திரர், கன்னடியர், மலையாளிகள் ஆகியவர்கள் எல்லாம் ஒன்று சேர மறுத்து விடுவார்கள். ஆதலால் தான் நம்மை சூத்திரர் என்று கூறிக்கொள்ளாமல் திராவிடர் என்று கூறிக்கொள்கிறோம். சூத்திரர் என்பவர்களுக்கு திராவிடர் என்பது தவிர்த்து வேறு பொருத்தமான பெயரை யாராவது கூறுவார்களானால் அதை நன்றி அறிதலுடன் ஏற்றுக்கொண்டு எனது அறியாமைக்கு வருந்தி மன்னிப்பு கேட்டுக்கொள்ளவும் தயாராய் இருக்கிறேன். நீங்கள் கொடுக்கும் பெயரில் நான் மேலே கூறிய அத்தனை பேரும் ஒன்று சேர வசதி இருக்க வேண்டும். பெரியார் மொழி ஆராய்ச்சி, வள்ளுவர் பதிப்பகம், 1948. அதாவது சூத்திரர்கள் அப்படின்னு சொன்னா இஸ்லாமியர், கிறிஸ்தவர், வைசியர், சத்திரியர், வேளாளர்கள், நாயுடுக்கள், ஆந்திரர்கள், கன்னடியர்கள், மலையாளிகள் இவங்க எல்லாம் வரமாட்டாங்களாம். திராவிடர்கள் அப்படின்னு சொல்லிதான் இவங்களை எல்லாம் ஒண்ணு சேர்க்க முடியுமா? இப்ப இந்த திராவிடர் அப்படிங்கிற சொல்லுக்கு மாற்றாக நீங்க வேற ஏதாச்சும் பொருத்தமான பெயரை சொன்னால் அதை நான் தலை வணங்கி ஏத்துக்கிறேன், என்னுடைய அறியாமைக்கு மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நீங்க கொடுக்கிற பேர்ல நான் முன்னாடி சொன்னேன்ல, நாயுடு, ஆந்திரர்கள், கேரளர்கள், கன்னடியர்கள் இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ற மாதிரி இருக்கணும். இதுதான் ஈவேரா. தமிழ்நாட்டில் இருக்கும் ஆதிக்க எண்ணம் கொண்ட பிற மொழியாளர்கள் தங்களுடைய இன அடையாளத்தையும் மொழி அடையாளத்தையும் மறைத்துக் கொள்வதற்காக பயன்படுத்துகின்ற ஒரு முகமூடிதான் இந்த திராவிடம் என்பது. அன்பு தமிழ் மக்களே, உங்களுக்கு இப்ப தெளிவா புரிஞ்சிருச்சா? ஐயா சுப வீரபாண்டியன் அவர்கள் இதையெல்லாம் பார்த்தாரு அப்படின்னா அவரும் புரிஞ்சுக்குவாரு அப்படின்னு நம்புவோம். சோ இறுதியாக அயோத்திதாச பண்டிதர் முன்வைத்த திராவிடத்திற்கும் ஈவேரா முன்வைத்த திராவிடத்திற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. புரிஞ்சு போச்சா? அடுத்து இன்னும் ஒரு 2-3 விஷயத்தை மட்டும் பார்த்துருவோம். பாவாணருக்கு திராவிட மொழி நூல் ஞாயிறு என்று பட்டம் கொடுத்ததே ஈவேரா தான். ஐயா பாவாணரே அதை ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு ஐயா சுப வீரபாண்டியன் சொல்றாரு. ஐயா சுப வீரபாண்டியனுக்கு நான் சொல்லிதான் தெரியணும் அப்படின்னு இல்ல, இதே திராவிட மொழி நூல் ஞாயிறு ஐயா தேவநேய பாவாணர் அவர்கள் 3 கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். என்னென்ன தெரியுமா? தமிழும் திராவிடமும் சமமா? 1. தமிழ் வேறு, திராவிடம் வேறு. 3வது, திராவிடம் என்பதே தீது. முடிஞ்சு. 3 கட்டுரையில திராவிடத்துக்கு சமாதி கட்டிட்டாரு எங்கையா தேவநேய பாவாணர். அடுத்ததா சொன்னாரு, தேசிய தலைவரை சிங்களவர்கள் கூட அந்த அளவிற்கு கொச்சப்படுத்திருக்க மாட்டாங்க, சீமான் தான் கொச்சப்படுத்திட்டாரு. ஒரு சமையல்காரர் மாதிரி அவரை தமிழ்நாட்டுல மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்துட்டாரு. இவர் போனாராம், இவருக்கு தடபுடலா விருந்தெல்லாம் வச்சாங்களாம், இவர் சாப்பிடும் போது பின்னாடி இருந்து குறிப்பெடுத்தாங்களாம். இத அண்ணன் சீமான் சொல்லும் போது சிரிக்கிறீங்கல்ல. இதே விஷயத்த மூத்த பத்திரிகையாளராக இருந்த ஐயா அப்துல் ஜாஃபர் அவர்கள் தன்னுடைய புத்தகத்துல சொல்லி இருக்கிறாரு. அதுக்கு என்ன சொல்ல போறீங்க ஐயா சுப வீரபாண்டியன் அவர்களே? இந்த புத்தகத்தோட அட்டைப்படத்தை என்னால உங்களுக்கு காட்ட முடியாது, நான் வேணா புத்தகத்தோட தலைப்பை சொல்றேன், நீங்களே இணையத்துல தேடி பாருங்க. அழைத்தார் பிரபாகரன், சாத்தான்குளம் அப்துல் ஜாஃபர். இந்த புத்தகத்துல தலைவரோட விருந்தோம்பலை பத்தி ஐயா அப்துல் ஜாஃபர் என்ன சொல்றாருன்னு அவருடைய எழுத்துக்கள்லயே படிக்கலாமா? பொருண்மியதின் நடுக்கூடம், விசாலமான மேசை, பல்வேறு ஜீவராசிகள் பல வகையான உருவங்களில் அங்கே உணவாக பரிணமித்திருந்தன. சாப்பாட்டு பிரியர்கள் மகிழ்ந்து போய் இருப்பார்கள், அத்தனை வகை. அமர்ந்ததும் தலைவர் அப்துல் ஜாஃபர் கிட்ட சொல்லி இருக்கிறாரு, இந்த நிகழ்ச்சி காரணமாக ஒரு வாரமாக நல்லா சாப்பிடவும் இல்லை,
நல்லா தூங்கவும் இல்லை. இன்னைக்கு வடிவா சாப்பிட போறேன் ஐயா, நீங்களும் நல்லா சாப்பிட வேண்டும், உங்களுக்காக தருவிக்கப்பட்ட ஹலால் உணவு என்றார். ஒரு இஸ்லாமியருக்கு எப்படி மாமிச உணவை படைக்க வேண்டும் என்பது கூட தலைவருக்கு நல்லா தெரியும். அதை தான் சுட்டிக்காட்டி அப்துல் ஜாஃபரும் சொல்றாரு, நீங்களும் நல்லா சாப்பிட வேண்டும், உங்களுக்காக தருவிக்கப்பட்ட ஹலால் உணவு என்றார். சின்ன சின்ன விஷயங்களில் கூட அவர்கள் செலுத்தும் அக்கறையும் கரிசனமும் என்னை மலைக்க வைத்தது. இதுலயாச்சும் ஒத்த பத்தியோட முடிச்சுக்கிட்டாரு. அவர் சாகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய திராவிட தரப்பில் இருக்கின்ற அண்ணன் ஜீவ சகாப்தனோட வலையொலிக்கு விரிவா ஒரு பேட்டி கொடுத்திருப்பாரு. அதை போய் கேட்டு பாருங்க. அப்துல் ஜாஃபரை தலைவர் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. போராளிகள் ஐயாவை கூட்டிக்கிட்டு போறாங்க. கூட்டிக்கிட்டு போகும்போது ஐயா கழிவறைக்கு போயிட்டு வராரு. எத்தனை மணிக்கு உள்ள போனாரு, எத்தனை மணிக்கு திரும்பி வந்தாரு என்பது உட்பட எல்லாத்தையும் குறிச்சு வச்சுக்கிட்டாங்க. இவர் சாப்பிடும் போதும் பின்னாடி இருந்து குறிப்பெடுத்தாங்கன்னு ஐயா அப்துல் ஜாஃபரே அவருடைய வாயால ஜீவ சகாப்தனோட யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அடுத்தபடியாக ஐயா ஏகலைவனோட யூடியூப் சேனல்லையும் விரிவா பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அதையெல்லாம் எடுத்து பாருங்க. தலைவரோட விருந்து உபச்சாரம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதைத்தான் அண்ணன் சீமான் மேடை தோறும் எடுத்து சொல்றாரு. உங்களுக்கு பொறாம, உங்களுக்கு அப்படியெல்லாம் சாப்பிட கொடுத்து வைக்கல, அந்த வயிற்றெரிச்சல்ல இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அதானே? சரி, இறுதியாக அண்ணன் சீமான் உங்களை எதற்காக திராவிட பன்றிகள் அப்படின்னு சொன்னாரு, அதற்கான விளக்கத்தை பார்த்துடலாமா? கடந்த 800 ஆண்டுகளாக தமிழர்கள் தங்களுடைய சொந்த தாய் நிலத்திலேயே அடிமையாக இருக்கிறார்கள். விஜயநகர ஆட்சி தொடங்கியதில் இருந்து நாயக்கர் ஆட்சி காலம் தொட்டு இன்றைக்கு வரை தமிழர்கள் தங்களுடைய தாய் நாட்டை ஆளவே இல்லை. எங்களை ஆண்டு எங்களுடைய தாய் நாட்டை பல பாளையங்களாக கூறு போட்ட நாயக்க அரசர்களோட கொடியில என்ன சின்னம் இருந்துச்சு? வராக சின்னம், பன்றி கொடி. அப்ப எங்களை இன்றைக்கும் ஆண்டு கொண்டு எங்களுடைய தாய்நாட்டின் வளங்களை எல்லாம் சுரண்டு கொடுத்து கொண்டிருக்கின்ற ஆதிக்க எண்ணம் கொண்ட பிறமொழியாளர்களை, திராவிடம் என்ற முகமூடியை போட்டுக்கொண்டு தமிழர்களை ஏமாற்றும் பிறமொழியாளர்களையும், அவர்களுக்கு ஜால்ரா தட்டும் சுப வீரபாண்டியன் மாதிரியான சோத்துக்கு செத்தவர்களையும் தான் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் திராவிட பன்றிகள் அப்படின்னு சொன்னாரு. ஐயா சுப வீரபாண்டியன் அவர்களே, உங்களுடைய கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சா? அடுத்த கூட்டத்துல பேசும்போது பார்த்து நிதானமா பேசுங்க, சரியா? மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண், நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம். தமிழ்நாடு தமிழருக்கே.